காதலிக்கிற பையன் கூட தன்னை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறவ சரோஜா. ஏன்னா இவ ஃப்ரெண்டு ஒருத்திய ஒரு பையன் காதலுங்கிற பேர்ல எல்லாமே செஞ்சு ஏமாத்திட்டு போயிருப்பான். அதனால இந்த சரோஜா வீட்டுக்கு பக்கத்துல அழகப்பன்னு ஒருத்தவன் சரோஜாவை தீவிரமா காதலிக்கிறான். அவளை தொடணுங்கிறது இவன் ஆசை கிடையாது. ஆனா சரோஜா காலையில பொட்டுக்கடலை சட்னி அரைக்கும் போது அவனை பார்த்து கொஞ்சமா சிரிப்பா. அம்மி அரைக்கும் போது இவன் அடிமனசு நசுங்கும் அந்த சிரிப்புல. அதுதான் அவனுக்கு சந்தோஷமே தவிர தொடணுங்கிறது கிடையாது. அவ தொட்டு கொடுத்த கர்ச்சிஃபை கூட ஆசையா எடுத்து அவ வாசத்தை அதுல நுகர்ந்து அதுலயே அவன் வாழ்ந்துருவான். ஹலோன்னு அவ காலையில சொன்னா போதும், இவனுக்கு பச்சை புள்ள மாதிரி சந்தோஷம். சைக்கிள் எடுத்துக்கிட்டு 4 ரவுண்டு சந்தோஷத்திலேயே சுத்தி வருவான். 6 மணிக்கு தண்ணி வரும், குடத்தை எடுத்துட்டு இவ போகணும். ஆனா 5 மணிக்கே இவ போயிடுவா. 1 மணி நேரம் நமக்காக முன்னாடியே வந்துட்டாளேன்னு இவன் சந்தோஷத்துல வீட்டுக்கு ஓடி, அவங்க வீட்டுல அயன் பாக்ஸ் எல்லாம் இருக்காது, துணியை மடிச்சு வச்சு அது மேல வெயிட்டுக்கு பொட்டி வச்சிருவாங்க. அது அயன் பண்ண மாதிரி ஆயிடும். அதை எடுத்து மாட்டிக்கிட்டு வந்து அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். 10 பைசா பீடி குடிக்க கூட இவங்கிட்ட காசு இருக்காது. ஆனா 30 ரூபா இருந்தா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊட்டிக்கு ட்ரிப் போவாளேன்னு சொல்லிட்டு அம்மாவோட 30 ரூபா காசை திருடி அவளோட தம்பி கிட்ட கொடுத்து உங்க அக்காவை ஊட்டிக்கு போக சொல்லுன்னு சொல்லுவான். இவனுக்கும் ஊட்டிக்கு போகணும்னு ஆசை இருக்கும். ஆனா போட்டுக்க நல்ல ட்ரெஸ் இருக்காது. அதனால தன்னோட ஃப்ரெண்டு, பணக்கார ஃப்ரெண்டு மூர்த்தி கிட்ட ஒரு நாள் ட்ரெஸ் கடனா கொடுன்னு வாங்கி அந்த சட்டையை போட்டுக்கிட்டு இவனும் ஊட்டிக்கு போவான். போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பணக்கார மூர்த்தி கூட தான் அவன் அங்க பழகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு பார்த்ததும் கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா முழு நேரமும் அவளையே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டானே. மூர்த்தி கிட்ட பெரிய பெரிய புல்லட்லாம் இருக்கு. ஆனா இவங்கிட்ட அவளுக்காக ஆசையா ரவுண்ட் அடிச்ச அந்த ஒரு சைக்கிள் தானே இருக்கு. மூர்த்தி காஸ்ட்லி ஷூலாம் போடுறான். ஆனா இவங்கிட்ட அவளுக்காக நடந்த வெறும் கால் மட்டும்தான் இருக்கு. மூர்த்தி கிட்ட கோல்டு ரிங்லாம் விரல்ல போட்டிருக்கான். ஆனா இவங்கிட்ட அவளுக்காக கவிதை எழுதின பெரும் விரல் தான் இருக்கு. இனி நம்மளால காதலிக்க முடியுமா முடியாதா, அவ காதலிப்பாளான்னு தெரியாமலே அவன் கண்ணீரோட அங்கிருந்து போயிடுறான் நடந்தே. இந்த மூர்த்திக்கு ஏற்கனவே செல்வின்னு அத்தை பொண்ணு கூட பேசி நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் சரோஜாவை காதலிக்கிறேன்னு சொல்லி வலுக்கட்டாயமா அவளை சினிமாவுக்கு இவன் கூப்பிடுறான். அவன் கூட சினிமாவுக்கு போக சரோஜாவும் ரெடி ஆயிடுறான். மல்லிகைப்பூ வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட போறோன்னு போய் சொல்லிட்டு வந்ததுலான்னு போறா. அம்மாவை வீட்டுல பாக்குறா. அம்மா ஜவுளி கடைக்காரன் கூட தகாத முறையில இருக்கா. ஜன்னல் வழியா இவ பாத்துடுறா. அம்மாவும் இவளை பாத்துடுறாங்க. காதலன் கூட தன்னை தொடக்கூடாதுன்னு நினைச்ச அவ அம்மாவை இப்படி பார்த்ததும் தன்னோட காதலையும் கையில இருந்த மல்லிகை பூவையும் சாக்கடையில போட்டுடுறா. இப்போ சரோஜாவுக்கும் மூர்த்திக்கும் இருக்கிற காதல் என்னாச்சு, சரோஜா அம்மாவுக்கும் ஜவுளி கடைக்காரனுக்கும் இருக்கிற உறவு என்னாச்சு, சரோஜாவை நினைச்ச அழகப்பனோட நிலைமை என்னாச்சு, மூர்த்தியை நினைச்சிட்டு இருக்கிற செல்வியோட நிலைமை என்னாச்சு. சரோஜா தன்னோட அம்மா ஜவுளி கடைக்காரன் கூட தப்பு பண்றதை பார்த்ததும் 8 வருஷமா ஜவுளி கடைக்காரன் இதுக்காகத்தான் பணம் கொடுத்து உதவுறானான்னு சொல்லி அவனை அங்கிருந்து துரத்திட்டு இவ தன்னோட படிப்பை நிறுத்திக்கிறா, காதலை நிறுத்திக்கிறா. மாசம் 100 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போறா. இவளை தேடி மூர்த்தி காதலன் வீட்டுக்கு வந்தா கூட ஜன்னலை மூடிடுறா, கதவை மூடிடுறா. காதலை மூட முடியல. அது கண்ணீரா வெளியில வருது. இதே கண்ணீர் இவளை நினைச்சு அழகப்பனுக்கு அங்க வந்துட்டு இருக்கு. தன்னோட காதலி சரோஜா மூர்த்தியை காதலிக்கிறாளே, அவன் யாருக்கிட்ட சொல்லி அழுவான்? சரோஜா கொடுத்த கர்ச்சீஃப் கிட்ட சொல்லி அழுவுறான். அந்த கர்ச்சீஃபுக்கு இவன் காதல் புரிஞ்சிச்சு. அந்த கர்ச்சீஃப் யார்கிட்டையும் அதை சொல்லிருமோன்னு அந்த கர்ச்சீஃபை தூக்கி டிராவலை மூடிட்டு இவன் கண்ணீரை தொடச்சிக்கிறான். மூர்த்தி அங்க வரான். இவன் கண்ணுல ஈரம் இல்லை. ஆனா இவன் மனசுல எவ்வளவு ஈரம் பாருங்க. சொல்றான், மூர்த்தி அவ பேசலன்னு எனக்கு தெரியும், அவளை நான் பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்றான், நீ இல்லைன்னா மூர்த்தி தற்கொலை பண்ணிப்பான், சேர்ந்துரு அப்படின்னு. அவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. மூர்த்தியோட அப்பா இவங்க 2 பேருக்கு வேலையே கிடைக்க விடாம பண்ணிடுறாரு. இதனால குடும்பமே பட்டினி கிடக்குது. அப்ப கூட அழகப்பன் தான் அம்மாவோட காசை திருடிட்டு வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுத்து அடுப்பெரிய வைக்கிறான். 2000 ரூபாய் முன்பணம் கொடுத்தா சூப்பர் மார்க்கெட்ல சரோஜாவுக்கு வேலை கிடைக்கும்னு அழகப்பனுக்கு தெரியுது. உடனே அந்த ஊர்ல புருஷன் செத்து போய் குழந்தையோட இருக்கிற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2000 ரூபாய் தர்றதா சொல்லுவாங்க. தான் காதலிக்காக அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 2000 ரூபாய் எடுத்துட்டு வந்து சரோஜாட்ட கொடுப்பான். சரோஜா 2000 ரூபாய் தொலைச்சிருவா. மறுபடியும் பட்டினி தான். பட்னியில சரோஜாவோட தம்பி செத்தே போயிடுவான். தங்கச்சி அன்னைக்குன்னு பார்த்து வயசுக்கு வந்துருவா. காசே இருக்காது. வயசுக்கு வந்த பொண்ணுக்கு சின்னதாவது இடம் கொடுக்கணும்ல. ஆனா அவங்க வீட்டு வாடகை கட்டாதனால ஓனர் வீட்டை விட்டே போன்றுவாரு. மறுபடியும் இவங்க ஜவுளி கடைக்காரரை நாட வேண்டிய நேரம் வந்துடும். ஜவுளி கடைக்காரன் வந்து பணத்தை கொடுத்துருவான். சரோஜா அம்மாட்ட சொல்லுவான், இத்தனை நாள் நீ என் கூட இருந்தா இனி சரோஜா தான் என் கூட இருக்கணும், அப்படி இருந்தா பணத்தை எடுத்துக்கோன்னு. சரோஜா அழுவும் போது சரோஜாவோட தங்கச்சி வந்து சொல்லுவான், நான் தான் இப்ப வயசுக்கு வந்துட்டல, நான் அந்த அங்கிள் கூட இருந்துக்கிறேன், நீங்க எங்கேயாவது போய் நிம்மதியா இருங்க அப்படின்னு அவ சொல்லுவா. சரோஜா அந்த பணத்தை எடுத்து ஜாங்கிரி வாங்கி அதுல விஷத்தை கலந்துருவா. கடைசியா மூர்த்தி கிட்ட சொல்லுவா, உங்க அம்மாவை போய் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துருன்னு. மூர்த்தி அம்மாவை பார்க்கும்போது அம்மா சொல்லுவா, இப்படி இழைச்சி போயிட்டே, எத்தனை நாள் நீ சாப்பிடாம இருந்தேன்னு. ரொம்ப நாளா சாப்பிடலம்மா, ஒரு வாய் சாப்பாடு கொடுமான்னு அவன் கேட்பான். அவங்க அப்பா அந்த ஒரு வாய் சாப்பாடு கூட தள்ளி விட்டுருவாரு. அப்பா தள்ளி விட்டானேன்னு போவான். அழகப்பா இருக்கான்னு அவன் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு தேடி அவன் வீட்டுல குழந்தையோட வெள்ளி அரணாக்கரை கட் பண்ணி எடுத்துட்டு வந்து கையில கொடுப்பான். அவன் சொல்லுவான், நான் ஒன்னு ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு போயிடுவான். எல்லாரும் ஜாங்கிரி சாப்பிட்டுருவாங்க. அந்த வீட்டுல ஒரு சின்ன குழந்தை சொல்லும், நான் காலையில சைக்கிள் கடைக்கு போய் வேலைக்கு போகணும், எனக்கு எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லுவோம்.
அந்த சரோஜா மூர்த்தி வாயில ஜாங்கிரி ஊட்டுவா. இவ ஒரு டைம் சொல்லியிருப்பா, நீ உடம்புக்காகத்தான் பழகுறியோ அப்படின்னு. இவ ரத்தத்தை ஒரு நாள் வித்து அந்த காசுல குடும்பத்துக்கே சாப்பாடு போட்டு அன்னைக்கு இவன் பட்னி கடந்து வெறும் தண்ணியை குடிச்சிருப்பான். இவ போய் முந்தானி அவுத்து 5 நிமிஷம் சொத்தையாவது நான் உனக்கு தரேன்னு சொல்லும்போது கூட அவன் நெத்தியில முத்தம் கொடுத்து கண்ணீரை தொடச்சி விட்டு நீ போ அப்படின்னு சொல்லியிருப்பான். ரத்தத்தையும் உடம்பையும் உயிரையும் கொடுக்குற அளவுக்கு கூட ஆண்கள் காதலிக்க ரெடியாக இருக்கிறார்கள்ங்கிற விஷயத்த அவளுக்கு ஊட்டிட்டு அவங்க எல்லாருமே அங்க இறந்து போறாங்க.